அவர்கிட்ட கேட்டுக்கோ. அண்ணா இப்படியாண்ணா? பார்த்தீங்களா, இப்படி தான் வந்து மேரக்காய் நடணும். இது சவுக்கா மேரக்காய் இப்படி வேணால் சொல்லலாம். போன வருஷமே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். எங்கள் அப்பாலாம் வந்து வச்சுட்டு இருந்தாங்களா, இந்த வருஷம் தான் நானும் ஒரு காய் வைக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்தேன். அதாவது அது கரெக்டான விதத்தில் மேலே முளைச்சி வரும் இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அப்படி பூமியை பார்த்து ஒரு குழிக்கு 4 காய், சம்டைம்ஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 5 காய் அந்த மாதிரி வைப்பாங்க. அதை கரெக்டாக போட்டு அதேமாதிரி கரெக்டாக அதை வந்து எடுத்து விடணும்பாங்க. அதுக்கப்புறமா தான் 2 நாள் கழித்து தான் தண்ணியெல்லாம் விடுவாங்க. அது பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, ஒரு 1000 குழியாவது இருக்கும். அது போக இந்த காய் வந்து ஸ்பெஷலாகவே விதைக்குன்னே விடுவாங்க. இந்த காய் விதைக்கு விடுறதே வந்து பெரிய ப்ராசஸ்ஸு. அது இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த காயோட ஒரு விலை பார்த்தீங்க, இந்த விதைக்காயோட ஒன்று பார்த்தீங்கன்னா 15 ரூபாயோ 20 ரூபாயோ சொன்னாங்க. அவ்வளோ இருக்கும். அத்தனை காயும் வாங்கி நம்ம நட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முளைச்சி அது வெளியில் வந்து அதை பையெல்லாம் நட்டின ப்ராசஸ் எல்லாம் போன வருஷம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இனிமேல் ஒவ்வொன்றா செய்வோம். நம்ம பங்குக்கு நல்லா ஜாலியாக நட்டிட்டு எழுந்திரிச்சாச்சு. எடுத்து சொல்லுங்க டீச்சர். நன்றிகள்.